சில்லறை தேன்துளிகளை கல்லறை பூவரை பறந்து சென்று சேகரிக்கும் வல்லாரை தேனீக்களாய் மாறுவோம் என்று வாழ்த்த வருகிறார் நமது புகாரி சார் அவர்கள். எம்ஏ புகாரி, எம்காம், எம்எட், எம்பில், பிரின்சிபல் அவர்களை எப்படியெல்லாம் கௌரவப்படுத்த வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு. தொழில் சிறப்பு பள்ளி, அதாவது சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளி. இந்த பள்ளியுடைய சரித்திரம், இதோடைய பின்னணியை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வுகளை, அதாவது நான் சிறு வயதில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லேருந்து தொடங்குறேன். அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய முழு பலனும் தெரிய வரும். 1972 இல்லை 73, அதுலேருந்து 85 வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள், அதாவது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் உள்ள ஒரு நிகழ்வை பற்றி தான் பேச போகிறோம். காயல்பட்டினம் எல்கே அப்போ துவக்க பள்ளியாக இருந்துச்சு, இப்போ அது ஹையர் செகண்டரி ஆயிடுச்சுன்னு வைங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேட்சில் 1 முதல் 5 வரை நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம். 5ஆம் வகுப்புக்கு பிறகு 6ஆம் வகுப்பில் தான் அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிக்குது. அந்த இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சில மாணவர்கள் ஆங்கில மீடியத்துக்கு போயிடுறாங்க. ஸோ தமிழ் மீடியத்தில் படித்த பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூல்லேயே படிக்கிறோம். 12 முடிச்சுட்டு காலேஜ் போனவங்களும் போனாங்க, சிலவங்க பள்ளி படிப்பை நிறுத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் என்னோட படித்த ஒரு மாணவர் அஹ்மத், அவர் இன்னைக்கு அட்வொகேட்டாக இருக்கிறார். அவருக்கு 2 வயதாக இருக்கும்போது போலியோ அட்டாக் இளம்பிள்ளை வாதம் சொல்லி அந்த 2 கால்களும் செயல் இழக்குது. ஸோ பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது, குட்டியா வகுப்பும்போம். குட்டியா வகுப்புலேருந்து 1ஆம் வகுப்புக்கு மாறி 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் நம்முடைய கிளாஸ்மேட்டாகவே இருக்கிறார். இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த போலியோவுக்கு மருந்துகள் இல்லை. இன்னைக்கு கவர்மெண்ட் முற்றிலுமாக ஒழிச்சிட்டேன்னு அதில் ஒரு சக்ஸஸை நிலைநாட்டி இருக்கிறாங்க, வெற்றி கண்டிருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் மருந்து இல்லாத காலகட்டங்களில் 2 காலும் செயல் இழந்து, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டு எல்லாம் அந்த கம்பியிலே இருக்கும், ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெயிட் உள்ளது. அந்த கம்பியை காலில் மாட்டிக்கிட்டு ஒரு ஆள் துணையோட தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவார். இந்த ட்ரில் பீரியடும்பாங்க இல்லையா, இந்த விளையாட்டுக்குள்ள அந்த பீரியட்ல நாங்கள்லாம் விளையாடிட்டு இருப்போம். ஸோ ஆடி ஓடி விளையாடுவோம், கபடி விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம். அந்த நேரத்தில் ஒரு படியில் மரத்தடியில் மூலையில் உட்காந்து எங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார். அமைதியான மனிதர். ஆனால் அவருக்குள்ள ஒரு தீ, ஒரு வேகம், ஒரு உத்வேகம், ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. படிப்பில் முன்னேறணும். நாங்கள்லாம் படித்து என்னத்தை கிழிச்சோங்கிறத விட அவர் என்னத்தை படித்தாருங்கிறது தான் முக்கியம். நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பார், எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்னு வருவார். தனக்கு இருக்கக்கூடிய அந்த குறைய கூட, அது எத்தனையோ தடைகள், எத்தனையோ நடந்து வரும்போது விழுந்துருவாரு. ஸோ கைத்தாங்களாக தான் அவரை கூப்பிட்டு வருவாங்க, தனியாக போக முடியாது. பாவமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. இருந்தாலும் மன உறுதியோட சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல அந்த ஸ்பிரிட்டோடையே அவருடைய லட்சியங்கள் படிப்படியாக முன்னேறிட்டு வந்துச்சு. அவருடைய அந்த இயலாமையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர் செஞ்சிருக்கிறார். எப்படின்னா அட்வொகேட் ஆகிட்டார். அட்வொகேட் ஆகின மட்டும் இல்லை, நிறைய சமூக நல்லிணக்கங்கள், அப்புறம் நிறைய சமூக சேவைகள், இப்படின்னு பல இதுலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு உலகளாவிய அளவுல அவருடைய வளர்ச்சி மிக அபரிதமா இருந்துச்சு. ரொம்பவே முன்னேறிட்டே போனார். பெருமையா இருக்கு எனக்கு, என்னுடைய நண்பன் ஒருத்தர் அட்வொகேட்டா இருக்கிறாரு அப்படிங்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ இது இப்படி இருக்க, அவர் என்ன பண்றாரு, அவருடைய இள வயதுல தன்னுடைய வலி, தனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு குறையுடைய வலியும் தாக்கமும் அவருக்கு இருக்கிறதோட அவர் என்ன பண்றாருன்னா, ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு 4-5 பிள்ளைகளை சேர்த்து ஏதோ ஒரு மொட்டை மாடியில இருந்து அந்த பிள்ளைகளை பராமரிச்சு ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துறாரு. பிற்காலத்துல அந்த ஸ்கூலே வளர்ச்சி அடையுது. எப்படி வளர்ச்சி அடையுதுன்னா, இடையில ஹாங்காங்க எங்க வெளிநாட்டுக்கு போறாரு. போய் அங்க அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை பார்த்து ஒரு மனசுல ஒரு உதிப்பு வருது. எப்படி வருதுன்னா, ஏன் நம்ம ஊர்லயே நம்ம இந்த மாதிரி துவங்கக்கூடாது? அதாவது அரசாங்கம் அழகான பேரை வச்சிருக்கு, மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற அழகான பேர்களை வச்சிருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் தான் பஸ்ல கூட எழுதி போட்டிருப்பாங்க, ஊனமுற்றோர்கள் இருக்கைன்னு தான் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த ஊனம்ங்கிற வார்த்தையை அரசு எடுத்து தொடச்சிட்டாங்க. ஸோ அந்த ஊனத்தை ஊனமாக்குனதுல இவர் ஒரு முதல் ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தன்னுடைய இயலாமையே தன்னோட போகட்டும், மற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது பிரயோஜனமா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மனம் வளம் குன்றிய அந்த சிறப்பு குழந்தைகளை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு திட்டம் போட்டு ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்கணும்னு ஒரு நீண்ட கால லட்சிய கனவோடு இருக்கிறார். அன்னைக்குள்ள காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் குறைபாடு உள்ள மனம் வளர்ச்சி குன்றிய
அந்த சிறப்பு குழந்தைகள் இருந்தாங்கன்னா வெளியே காட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. விருந்தாளி வந்துட்டா கூட அந்த பிள்ளைய ரூம்ல போட்டு பூட்டிடுவாங்க, வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னு சொன்னா விருந்தாளிகளுக்கு தெரிஞ்சு போகும், இந்த பிள்ளை சத்தம் போடும், அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அது மட்டும் இல்லை, உறவினர்கள் யாராவது சம்பந்தம் பேசுறதுக்கு வந்தாங்கன்னா அந்த பிள்ளைய மறைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி பிறக்குமோ, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையிலேயே அந்த பிள்ளைகளை வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே வச்சு வெளியே காட்டாம அவங்களுடைய காலம் அப்படியே முடிஞ்சு போகும். இப்படிதான் அந்த சூழ்நிலை இருந்துச்சு அன்னைக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. அதை எல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்பவே வந்து அவர் திங்க் பண்ணி இந்த துளிர் அப்படிங்கிற இந்த பள்ளிக்கூடத்தை, சிறப்பு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார். துவக்கத்துல 9 மாணவர்கள், அதுக்கப்புறம் போக போக நிறைய மாணவர்கள் வந்துடுறாங்க. இறைவனுடைய உதவியினால் மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்தாங்க. மக்கள் வந்து முன் வந்தாங்க. தன் பிள்ளைகளை வந்து மற்ற பிள்ளைகளை மாதிரி அதுவும் ஆடி ஓடி விளையாடணும், மற்ற பிள்ளைகளை மாதிரி தன்னுடைய சுய தேவைகளை அந்த பிள்ளைகள் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பிள்ளைகளை வந்து இந்த சிறப்பு பள்ளிக்கூடத்துக்கு துளிருக்கு அனுப்புனாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அவங்களுக்கு ஸ்பெஷல் பயிற்சிகள் கொடுக்குறாங்க, சிறப்பு பயிற்சிகள். அது மாதிரி எழுத, படிக்க, நடக்க, பேச, உண்பதற்கு உணவு, எப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஒரு தாய்மையா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியைகள் வந்து ரொம்பவே தன்னை அர்ப்பணித்தவர்களா இருந்தாங்க. இந்த துளிர் வந்து ஒரு ஸ்கூலா ஆரம்பிக்குது. காயல்பட்டினத்துடைய தனவந்தர்கள் சிலருடைய உதவியாலும், காயல்பட்டினத்துடைய பிரமுகர்களுடைய உதவியாலும் என்னுடைய நண்பன் அஹ்மத் இந்த துளிரை வந்து உருவாக்குறார். இன்னைக்கு அந்த துளிர் வந்து தளிர் விட்டு விருட்சமாகி வளர்ந்து இன்னைக்கு நிழல் தரும் மரமாக எத்தனையோ சிறப்பு குழந்தைகளுக்கு புகலிடமா திகழ்ந்துகிட்டு இருக்கு. துளிர்ல வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து முன் வர்றாங்க. பிள்ளைகளை வந்து மறைத்து வைக்காம, பிள்ளைகளை ஒளிச்சு வைக்காம இந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லை, முயற்சியில வெற்றியும் கண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து அந்த அகமதுடைய சட்டப்பிரிவு, அவர் வந்து வங்கியில வந்து சட்ட ஆலோசகராக இருந்தாரு. 25 ஆண்டு காலங்கள் பணியாற்றிட்டு இப்ப ஓய்வு பெறாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளும். அந்த பிறந்த நாளுக்காக வேண்டியே ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவருடைய சட்டப்பிரிவுடைய அந்த இதுவும், அது இல்லாம வந்து வழக்கறிஞராக இருந்து அந்த ஒரு இதுவும், 3வது அவருடைய பிறந்த நாள் விழா எல்லாம் சேர்த்து ஒரு வெள்ளி விழா காண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் குறித்து உடைய பதிவு தான் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, என்ன பிடிவாதம், இது எல்லாமே கொண்டு வந்து அந்த மனிதரை வந்து இன்னைக்கு சாதனை படைத்த ஒரு மனிதராக வந்து இன்னைக்கு உலகத்துக்கு வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறது சமூகம். நிறைய அமைப்புகள், பறவைகள் சார்ந்தது, விலங்குகள் சார்ந்தது, மனித உயிர்கள் சார்ந்தது, கட்டுரைகள், என்ன கவிதைகள், இப்படி எல்லாத்துலேயுமே முன் வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் அட்வொகேட் அஹ்மத். ஸோ அவருடைய வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வுகளை நான் தொகுத்து தர்றேன். என்னுடைய நண்பருக்காக வேண்டி இந்த வீடியோ பதிவை நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். மென்மேலும் அவருடைய பணி சிறப்படைந்து எல்லா மக்களுக்கும் அவர் வந்து இந்த நன்மை போய் சேர்ந்து அடையணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த வீடியோ பதிவை துவங்குகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், வீடியோ பாருங்கள். அகமது அட்வொகேட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படித்தோம். படிக்கும்போதே ஒரு குறிக்கோள் கொண்டு தன்னுடைய வாழ்நாளிலே வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்தார். அதனுடைய வெற்றியினுடைய தான் அவர் இன்றைக்கு வளர்ந்து சிறந்த ஒரு வழக்கறிஞராகவும் வங்கியில் சட்ட நிபுணராகவும் பணியாற்றி வர்றாங்கிற நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருடைய பாராட்டு விழா மிக சிறப்பாக அவர் ஆற்றிய பணிகள் 30 ஆண்டுகள் சட்டத்துறையிலும் மற்றும் வங்கித்துறையிலும் ஆற்றி இன்னும் தொடர்ந்து பொது சேவையிலே தன்னை இணைத்து கொண்டு துளிர் என்ற பள்ளிக்கூடத்தையும் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு வந்து 30 விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறது வந்து நம்ம உடன்பிறவாத சகோதரன், இருந்தாலும் எங்க தெருவலிக்காரன், தெருவலி நண்பன். ஏன்னா அவனை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. அந்த அளவுக்கு ஒன்னா படித்தோம், ஒன்னா படிச்சு அவன் சட்ட மேதையாகி அந்த அந்த இதுலயும் அவன் பெருமைக்குரியவனா இருக்கிறான். இன்னைக்கு அவனுக்கு 30 விழாவா நடத்தி வர்றோம். அந்த 30 விழாவை அதுலயும் அவன் நிறைய சாதிச்சிருக்கிறான். அது இல்லாம இந்த ஏழா குழந்தைகளை கொண்டு வந்து அதுல இந்த தொழில் ஸ்கூலுக்கு ஆரம்பிக்க முன்னாலேயே அவன் வீட்டுல வச்சு பண்ணான். அது வந்து வெளி இடங்கள்ல சொந்த செலவுல ஆட்டோல தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பண்ணான். அதை நினைக்கும் போது பெருமையா இருக்கு. ரொம்ப பாராட்ட முடியாது. லாயர், வக்கீல், நம்ம நண்பரை நினைச்சு பெரிய ரொம்ப உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது. அகமது வக்கீல் பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலத்துல அமைதியா படிச்சுட்டு இருந்தாரு. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு அவருடைய பாராட்டு விழால பார்க்க சொல்ல எத்தனையோ அமைப்புல இருந்து அவரை வந்து பாராட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஆரோக்கியத்தோடு கூடிய ஆயுளை அதிகமாக்கி அவனுடைய சமூக சேவை
மென்மேலும் தொடர்ந்து அவனுக்கு மிகச்சிறந்த பதவியை, உயர்ந்த பதவியை ரொம்ப கொடுப்பான். அவனை ஆரோக்கியத்தோட ஆயிலே அதிகமாகி கொடுக்கட்டும்னு சொல்லி நான் துவா செய்வேன். என் பேர் சித்தி ரம்ஜான், சோசியல் ஒர்க்கர். அதோட துளி ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்கூல்ல பிரின்சிபலா வந்து பணியாற்றிருக்கிறேன். கடந்த 19 வருடமா வக்கீல் அகமது அக்காவோட இந்த சமூக பயணத்துல வந்து நான் வந்து கடந்து வந்திருக்கிறேன். அதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நான் முதல்ல ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு நிர்வாகியா ஒரு எம்ஏ ஹிஸ்டரி மட்டும் படிச்சுட்டு தான் நான் இங்கே வந்திருந்தேன். அதுக்கப்புறம் சாரோட அட்வைஸ்னால தான் எம்ஏ சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு திருப்பி இந்த குழந்தைங்கள மேலே இந்த சிறப்பு குழந்தைகள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், அது சம்மந்தமான ட்ரைனிங்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணும்போது இதுக்கே முழுமையாக வந்து நம்ம பணியாற்றணும் அப்படின்னு சொன்னால் பிஎட் சோசியல் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சுட்டு அப்புறம் துளிரில் வந்து தொடர்ந்து பணியாற்றும் பொழுது அதுல இருந்து எனக்கு பிரின்சிபலா வந்து பதவி உயர்வு கொடுத்தாங்க. அதுல இருந்து நம்ம ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் எம்ஏ சோசியல் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு சாதாரண பணியாளராக வந்து சேர்ந்தேன்னா இன்னைக்கு இளம் கைம்பெண்களுக்கு மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சம்பந்தமா இது மாதிரி அரசுல இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை உதவிகளையுமே நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன ஒரு பெரிய சார் பார்க்கும்போது வியப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா 1996 அவங்க வந்து இந்த சர்வீஸ்குள்ள வந்திருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல் வந்து துவங்கப்பட்டது வந்து அந்த டைம்ல தான். அப்ப துவங்கும் போது புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால ஒரு சின்ன ஒரு அறையில மட்டும் கொண்ட ஒரு கட்டடத்துல துவங்கின இவங்களோட இந்த பணி இன்னைக்கு வந்து அதுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தன்னோட சொந்த இடத்துல ஸ்கூலுக்கு உண்டான அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் உருவாக்கி அவங்க நடத்த ஆரம்பிச்சு குழந்தைங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த 9 குழந்தைங்கன்னு இருந்தக்கூடிய அந்த சிறப்பு பள்ளி அதோட 20-25 குழந்தைங்களா அது எக்ஸ்பேண்ட் ஆகி திருப்பி அங்கிருந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இதை வாங்கி இதுக்கு கட்டணம் கட்டும்போது இந்த அங்கீகாரம் வாங்குறது கொள்றது எல்லாத்துலயுமே அவங்களோட நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த கட்டணம் கட்ட நடுவில் அவங்க வந்து சாதாரணமா இதை கட்டி இந்த குழந்தைங்களை வந்து உண்டான உதவிகளை செய்ய ஆரம்பிக்கல. சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த பயணம் இன்னைக்கு சிறப்பு குழந்தைகள் மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் மற்றும் வந்து கைவிடப்பட்ட பெண்கள் சுய உதவி குழுக்கள் வச்சு சின்ன சின்ன தொழில் பண்றதுக்கு உண்டான அத்தனை அட்வைஸும் அவங்க லாயரா இருக்கிறதுனால சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை கைட் பண்ணி இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஒரு 25 வருடம் சமூக பணிங்கிறது வந்து ஒரு இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் கடந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது இறைவனோட அருள். அவங்க கடந்து வந்த பாதையில பல கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருந்தாலும் இறைவனோட அருளால அத்தனையும் முறியடிச்சுட்டு அவங்க ஊன்றுகோலோட இன்னைக்கு வந்து இவ்வளவு உயர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு அவங்க தாங்கி நிக்கிறாங்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய உதாரணம். இந்த பயணம் மேலும் தொடர்றதுக்கு எங்களுடைய இணைந்து பயணிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் வாய்ப்பளித்ததற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அர்ப்பணிப்பு, கருணை, மனிதநேயம், சேவை, இது நாளும் வந்து குறிப்பிட்டா வக்கீல் அகமது சேரும். உண்மையிலே வந்து இவர் வந்து நான் பார்த்த அபூர்வமான மனுஷன். சமூக சேவையில வக்கீல் அகமது மட்டும் பொருந்தும். இவர் வந்து அச்சய பாத்திரம் சொல்லலாம். சமூக சேவைக்காக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்றாரு. மதங்களை கடந்து மனித நேயம் பண்றாரு. இதனால பயனடைகிறவங்க யார் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பயனடைகிறாங்க. நான் கண்கூட பார்த்திருக்கேன். இவர் செய்யற ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து நிறைய வித்தியாசமான ப்ராஜெக்ட். உண்மையிலே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்றாரு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இவரோட சொந்த மணிலே வந்து டொனேஷன் இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து செலவு இருக்கட்டும், சாப்பாடு இருக்கட்டும், ஸ்டே பண்ற இடமா இருக்கட்டும், உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப யாரும் பண்ண முடியாத சேவைகளை இவர் பண்றாரு. இவரை பார்த்து நானும் ஃபாலோ பண்றேன். நிறைய வந்து நானும் சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கறது உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். நானு நிறைய ரிசர்ச் சென்டர் பார்த்திருக்கோம். நம்ம சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் சென்டர் சொல்லுவோம். பட் அதையும் தாண்டி வந்து பேர்ட்ஸ்க்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு, கடலுக்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு, பறவைகளுக்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு, ஆமைக்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு, மீன்களுக்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு. இதை பத்தி ஒரு சமூக விழிப்புணர்வு வந்து கொடுத்தது வந்து வக்கீல் அகமது சார். இதை பத்தி வந்து கடல் வாழ் மக்களுக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும். சாதாரண மக்களுக்கும் கடல் இல்லாத மாநிலத்துல இருக்க மக்களுக்கும்
இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளியில கொண்டு வந்தது வக்கீல் அகமது சார். உண்மையிலே வந்து அந்த ரிசர்ச் சென்டர்ல வந்து நான் வந்து கலந்துக்கிட்டேன். ஒரு பேர்டு வந்து நம்ம டிவில பார்த்துருக்கோம், ஒரு பறவை வந்து இன்னொரு நாட்டுக்கு எத்தனை நாட்கள்ல போகும், எப்போ வந்து ரீச் ஆகும், என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு அந்த பறவையோட காலில் வந்து ஒரு சிப் மாதிரி மாட்டி எங்கெங்க போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு லைவா வந்து காட்டினாரு. உண்மையிலே வந்து அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். மனிதர்கள் மட்டும் சேவை செய்யாம பேர்ட்ஸ் பத்தி முக்கியத்துவத்தையும் அனிமல்ஸ் பத்தி முக்கியத்துவத்தையும் உண்மையிலே வந்து இந்த உலகம் வந்து மனுஷங்களுக்காக மட்டும் கிடையாது, மற்ற உயிரினங்களுக்கும் வந்து இந்த உலகம் சொந்தமானதுன்னு நிரூபிச்சு காட்டியவர் வக்கீல் அகமது. தேங்க்யூ. அகமது சார் கூட கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக தொடர்பு வருகிறேன். எனக்கு எப்படி பழக்கம்னு சொன்னா, மதுரையில் நான் ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் பணிபுரியும் பொழுது வங்கியின் சட்டப்பிரிவு அலுவலராக இருந்த அகமது சார் அவர்களிடம் வழக்கமாக இருந்து வந்தது. ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தாலும் அதையும் தாண்டி மனிதத்தன்மையோடு சகோதரத்துவ பண்போடு அனைவரிடமும் இணக்கமாக எந்த கோபமின்றி கேட்ட கேள்விக்கு சளைக்காமல் பதில் சொல்லும் பழக்கமுடையவர். அவருடைய சேவை இன்னும் சிறப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது இறைவன் அருள் புரிவானாக. இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு மிக பெரும் நிகழ்ச்சி. இதுல நம்ம வந்து சமூக சேவை மட்டும்தான் பண்றோம். ஆனா இதை தூண்டுறது வந்து யாருன்னு கேட்டோம்னா இறைவன் தான் நம்மளை வந்து தூண்டுறான். அதை செய்வதற்கான சக்தி, வல்லமை, பொருளாதாரம் எல்லாமே அவன்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நம்ம என்னன்னா ஒரு சேனல் தான். சமூக சேவையில நம்ம வந்து ஒரு சின்ன சேனல், அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு சின்ன வழிகாட்டுறோம். அந்த எண்ணத்தை வந்து இறைவன் தான் நமக்கு வந்து தந்திருக்கிறான். நம்ம வந்து அதிகமா வந்து பல்வேறு பணிகளும் செஞ்சா கூட நான் எந்த காலத்திலையும் வந்து என்ன பெருவா நான் வெளிப்படுத்தினது கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்த ஜனங்கள் எல்லாமே வந்து எனக்காக வந்தவங்க கிடையாது, என் சேவையை அங்கீகரித்து வந்தாங்க. நான் வந்து சூழல் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நான் வந்து இருக்கேன். நாங்கள் ஓங்கல்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். இது மாதிரி வந்து ஏழாநிலை குழந்தைகளுக்காகவும் பல்வேறு பணிகளை நம்ம செய்து வைக்கிறோம். அது இல்லாம கல்லூரியில ஃபீஸ் கட்ட முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரியான குறிப்பா பெண் சகோதரிகளுக்கு நம்ம வந்து அந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம வந்து வழி பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு சேனல் தான், நம்ம கையில இருந்து கொடுக்கறது இல்ல. இது ஒரு வடிகால் தான். நம்ம வந்து எந்த நேரத்திலையும் இது வரைக்கும் நான் வந்து ஒரு யூடியூப்ல கூட நான் வந்தது இல்லை. இதுதான் வந்து முதல் முறை நண்பர் வந்து என்ன எடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து நெகிழ்ந்து போனாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த மாதிரியா வந்து ஒவ்வொரு ஆளுமே சமூக சேவை செய்தாங்கன்னா நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக நாம் முன்னேற முடியும். அரசாங்கம் வந்து சில சேவைகளை, சில பணிகளை மக்களுக்கு தந்தாலும் கூட தொண்டு நிறுவனங்கள் மூலமாக, ஒரு தனிநபர் மூலமாக நாம் செய்கிற சேவை என்பது, அளப்பரிய சேவை என்பது மக்களுக்கு இருக்கும். அரசினுடைய சுமையை இது வந்து கொஞ்சமா குறைக்கும் அப்படிங்கிறது தான். வயதானதா நான் வந்து எல்லாரும் சொன்னாங்க, இது வந்து பிறந்த நாள் வயதுன்னு சொன்னாங்க. நான் அதை நினைக்கவே இல்லை. எனக்கு வந்து 2 வயசுலயே வந்து வயது மூப்பு வந்துருச்சு. எப்படின்னு கேட்டோம்னா அப்பவுமே எனக்கு போலியோ வந்துருச்சு. ஆனா நான் அதை ஒரு மூப்பா எடுத்துக்கல. அதுக்கு பின்னாடியும் கூட, இப்போ அந்த போலியோவுக்கு பின்னாடியும் கூட எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக நான் வந்து பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த நடை கம்பியின் உதவியோடு எல்லா இடத்துக்கும் நடக்கிற ஒரு சக்தி, அது மூலமா நான் படியேறேன், நடக்கிறேன், நிறைய இடங்களுக்கு போக முடியுது, வாகனங்கள்ல பயணிக்கிறேன். இந்த அளவுக்காவது வச்சிருக்கேன். நான் இயலாமை எண்ணி என்னைக்காவது இறைவன் வந்து என்னை இப்படி வச்சுட்டானே அப்படின்னா ஒரு நாள் கூட நான் யோசிச்சது கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இந்த உடல் குறை இல்லைன்னா, இந்த இயலாமை இல்லைன்னா, இது மாதிரி எனக்கு ஒரு வே ஆஃப் திங்கிங், ஒரு சோசியல் தாட் வந்திருக்குமான்னு தெரியாது. அதுக்காக இறைவனுக்கு நன்றி. எனக்கு இந்த இயலாமையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. வக்கீல் அகமது அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவர் ஒரு வழக்கறிஞரா அவருடைய தொழிலை ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல அவர் வந்து ஊன்றுகோல் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சார். அரௌண்டு ஒரு 98-2000 அந்த டைம்ல வந்து ஊன்றுகோல் இயக்கம்னு ஆரம்பிச்சு தைக்காத்தூர்ல அதனுடைய ஆபீஸ் இருந்துச்சு. அதை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த இடைவெளியில அவருக்கு வந்து ஹாங்காங் போற ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. ஹாங்காங்ல ஒரு மீட்டிங் வந்து இந்த ரிஹாபிலிட்டேஷன் மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போறாரு. அங்க போய் அங்க உள்ள நடைமுறைகள் எல்லாம் பார்த்து, இதை ஏன் நம்ம ஊர்ல செய்யக்கூடாது, நம்ம ஊர்ல இவ்வளவு பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டது தான் அந்த தொழில் என்ற ஒரு நிறுவனம். அது போக அவர் தொழில் ஆரம்பிச்சவங்க அவருடைய பணி நிமித்தமாக இந்த ஊர்ல இருக்க முடியல. அவருக்கு பணி கிடைச்சி அவர் வந்து டெல்லியில ஒர்க் பண்ணாப்புல, அதுக்கப்புறம் சென்னையில ஒர்க் பண்ணாப்புல. எங்க ஒர்க் பண்ண சொல்லியும் அவருடைய முழு முயற்சியும் முழு எண்ணமும் ஃபுல்லா வந்து இந்த தொழிலையே தான் இருந்தது. இந்த தொழிலை எப்படி முன்னேற்றணும், தொழில் மக்களை எப்படி முன்னேற்றணும், அந்த பிள்ளைகளுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத முழு மூச்சியா இருந்ததை தவிர்த்து அவர் வந்து தன் குடும்பத்தை விட சமூக பணி தான் ஆர்வம் அதிகமாக காட்டினாரு. அதன் விளைவாகத்தான் இந்த ஒரு பெரிய நிறுவனம் தொடங்கி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய சேவை மென்மேலும் சிறக்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ் அவருக்கு நீடித்த ஆயுளும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும்.
அல்ஹம்துலில்லாஹ். சார் வந்து பாலசுப்ரமணியம் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்காங்க. சார் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டு. ஸோ வங்கியின் மூலமாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சாரை 15 வருஷமா எனக்கு வந்து தெரியும். சார் வந்து ஒரு அட்வொகேட்டுங்கிறது மாதிரி இல்லாம ஒரு குடும்ப நண்பர் மாதிரி தான் எங்ககிட்ட வந்து பழகுவாரு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி சாரோட சில விஷயங்கள் அனுபவங்கள் எல்லாம் நிறைய நம்ம வந்து கற்றுருக்கோம். சார் வந்து மதுரையில வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர் என்பதை விட ஒரு சமூக பணிக்கான வழக்கறிஞர் அப்படிங்கிறத பார்க்க முடியும். காசு பிரதானமா இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சாரை பொறுத்தவரை அப்படி இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லை சார். நீதிமன்றங்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மக்களுக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவர்கிட்ட யார் வந்தாலும் சரி, எந்த தொலைதூரமான நீதிமன்றமா இருந்தாலும் சரி, அவர் போய் வந்து அதை பண்ணி கொடுப்பாரு. சில லீகல் ஒப்பீனியன்லாம் வங்கியில இருந்து நாங்க அனுப்புவோம். அது வந்து பல அட்வொகேட்டு காலதாமதப்படுத்துவாங்க. சார் இன்னைக்கு வேணும், இன்னைக்கே டிராஃப்ட் பண்ணணும், ஒரு சிபிஐ மேட்ரு, இதை செஞ்சு கொடுங்க சார்னா உடனடியா வந்து பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் மேன். ஆனா இன்னைக்கு அப்படி ஆட்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. சாருடைய தம்பி தேவராஜ், அவரும் ரொம்ப அன்புக்கு பாத்திரமான ஒரு மனிதர், நல்ல பழகக்கூடியவர். ஆனா அவரு இறந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கு பின்பாக சாருடைய பழக்கம் எனக்கு கிடைச்சது. குடும்பத்திற்காக குடும்ப நண்பர் போல பழகக்கூடிய ஒரு நபர். சார் வந்து என்ன காரில் தம்பிகிட்ட ரொம்ப பரிச்சயமானவர். அதாவது ரொம்ப அந்நியம் பழகணுங்க ரெண்டு பேருமே. அவர் 2018 காலமான பிறகு சாருடைய எனக்கு அனுபவம் எனக்கு கிடைச்சது. ஆனால் பழகின போது தான் தெரியுது சாருடைய பரந்த நோக்கங்கள், அதாவது சம பணியாற்றுவது மற்றெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. இதே மாதிரி நான் இதுல இல்லாமல் வங்கியுடைய பணிகளிலையுமே அவரோட சேர்ந்து பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எந்த விதமான ரிமார்க்ஸ் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம் கேசஸ் எல்லாம், வங்கி வழக்குகள் எல்லாத்தையும். இந்த அளவுக்கு இப்போ இந்த மாதிரி தொழிலுங்கிற ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து இன்னைக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப பரவசமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆத்ம திருப்திங்கிறது இதுல தான். தொழில் இந்த மாதிரி செய்யறது ஆத்ம திருப்தி. மற்றபடி பணம் காசு சம்பாதிச்சு எந்த பிரயோஜனம் கிடையாது. இது கிடைக்கிற ஆத்ம திருப்தி பணம் காசு சம்பாதிச்சு கிடைக்காது. இன்னைக்கு அது எனக்கு கிடைச்சது. நீ வந்து பார்த்து தெரியுது. எனக்கு தொழில் வந்து கேள்விப்பட்டிருக்கணும், நேரடியாக பார்க்கும்போது என்னுடைய இது தெரியுது. அந்த ஒரு இயக்கத்தை இவர் இயக்குறாருன்னா பெரிய இது வேணும். இது யாருக்கும் கிடைக்காது. இந்த ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைக்கணும். இதனுடைய அருள் எல்லாம் இருந்ததுனால நீ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு காலதாமம் வந்துட்டேன், ஏர்லியா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பணி சிறக்கணும்னு அவருக்கு வாழ்ந்து இந்த பணி மேலும் தொடரணும். இந்த பள்ளி விரிவாக்கம் பண்ணணும், இன்னும் நல்ல செலுத்து கூட்டி நல்லபடியாக எல்லாம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசைகள். சாருக்கு என்னுடைய மனமார்ந்த 2வது 60 வயது பூர்த்தி ஆயிட்டாரு. அதாவது என்ன சொல்ல, சஷ்டியை பூர்த்தி சொல்லுவாங்க எங்க இதுல, அது நடத்துற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அவருக்கு. அதுவே பெரிய சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு கலந்துக்கிட்டதுல. தேங்க்யூ சார். மன நிறைவோட இந்த வீடியோ பதிவுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய நண்பன் பள்ளி தோழனுக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம், அவருக்கு கிடைக்கப்பட்ட பாராட்டுகள், அவருக்கு கிடைக்கப்பட்ட விருதுகள், இது எல்லாமே வந்து பெருமை சேர்க்கிறது. உன் நண்பனை காட்டு நீ யார் என்பதை சொல்லி விடுகிறேன் பாருங்க. என் நண்பன் இவர் தான். ஸோ இந்த நண்பனை பார்த்தோன்னே நம்ம யாருங்கிறது ஐடென்டிஃபை ஆயிரும். மதத்தையும் தாண்டி மனித நேயத்தை விதைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைத்திருக்கிறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய பணி மென்மேலும் சிறப்படைவதற்கும் அவருக்கு நீண்ட ஆயுளுக்கும் நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ பதிவை வந்து அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பாக, ஒரு காணிக்கையாக மனம் உவந்து இந்த பதிவை நான் தந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அவரை மறக்காம வாழ்த்துங்க. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏறு